வெல்கம் டு காலிவுட் அன்கட் வித் மீ ஃபரினா. பொதுவாக எல்லாருமே பார்க்காத விஷயத்தை பார்க்கணும், கேட்காத விஷயத்த கேட்கணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஆரம்பித்த ஷோ தான் இந்த காலிவுட் அன்கட். உங்களுக்கு பிடிச்ச சினிமா பற்றின விஷயங்கள், அதாவது அந்த படத்தோட படப்பூஜை, டீம் இன்டர்வியூ, ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த படத்தோட க்ரூ என்னென்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? பாருங்க. இப்போ இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஹீரோவாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஆரையன் 305 கடவுள் ஒன்று பண்ணோம். அதில் 3 ஹீரோ, பிரகாஷ் சார், அந்த கஞ்சா கருப்பு, நான். ஸோ 3 பேருமே லீட் ரோலு. ஸோ அதை நான் ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு லீட் ரோல் தான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான். 5 சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் படத்தில். சந்தனா சார் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணேன். பாட்டு கேட்கும் போதே சார் சொன்னாரே நல்லா ஒரு பஞ்சான பாட்டு போடுறான்னு சொல்லி அந்த படம் பண்ணோம். முகேஷ் பாடிட்டு லலிதா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. செகண்ட் சாங் ஒரு மெலடி சாங், ஸ்ரேயா கோஷல் பாடலான்னு சொல்லும் போதே என் மைண்டில் ஒரு டியூன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கு முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதி நரேஷ் பாடியிருக்கான். I think that is one of our favorite songs in this movie. எல்லாருமே ஸ்ரீநாத் என்னுடைய நண்பன். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்போ பார்த்தாலும் நடிக்கும் போதெல்லாம் டைரக்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அப்போ நாங்கள் சொன்னோம் பண்ணலாம் மச்சான் ஒரு படம்னு. ஆனால் அப்போது நாங்கள் பண்ணால் பிஸ்னஸ் ஆகுமா, எங்கெல்லாம் படம் பண்ணால் அது விற்க முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னு நான் ஹீரோவாக ஃபஸ்ட்டு பண்ணால் அது நீதான் மச்சான் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போது லட்டு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, சேதுதான் அதில் ஹீரோ. ஸோ மச்சான் அதனால் இதில் வேணாம், நான் ஹீரோவாக பண்ணும்போதே பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த படம் மரியாதை ரமணா படத்தினுடைய ரீமேக், தெலுங்கு படம் மரியாதை ரமணாவோட ரீமேக்கு. அதில் சுனில் பண்ணியிருப்பார், பெரிய டைரக்டர் எஸ் ராஜமௌலி பண்ண டைரக்டர். இப்போ எப்படி திருப்பதியிலேருந்து லட்டு உலகம் ஃபுல்லாக போதோ அந்த மாதிரி இந்த படம் தமிழில் இப்போ ரீமேக் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் ரீமேக் பண்ணி, கன்னடாவில் பண்ணி, எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஏன்னா அதனுடைய கோர் கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங். ஆக்சுவலாக ஹீரோஸ் கூட நான் பஞ்சு பேசும்போது அந்த பஞ்சு தேட்டரில் ஒரு ஆடியன்ஸ் பேசிடக்கூடாது, அதை நம்ம அடிச்சுட்டா ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். நான் ஒன்று பண்ணி அதை ஆடியன்ஸ் கவுண்டர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் அடிக்கிற கவுண்டரை நம்ம வாங்கிக்கிறது எவ்வளோ பெட்ரு. ஸோ அந்த மாதிரி இதில் ராஜ்குமார், சித்தார்த் இவங்களாம் இருக்காங்க. இதில் நானும் சந்தனா சார் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். நான் ஆக்ட் பண்ணிக்கேன் கொஞ்சம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆக்ட் வித் ஹிம். ஏன்னா அவர் ஆன் ஸ்பாட் எப்படி இம்ப்ரவைசேஷன் பண்ணும்போது நானே கொஞ்சம் ஸ்டன்னாகி போயிட்டேன். என் லைன்ஸ்லாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். So it was an amazing experience. Hello everyone, this is Aisha and this is regarding my first movie, Vallabhanukku Pullum Ayutham, which is my debut in Tamil. This movie stars obviously Nana, who is a comedy superstar. It was a beautiful experience, amazing journey for me. It was my debut movie. I'm really glad that I grabbed this opportunity because the entire team have really trained and really molded me very well. இந்த சப்ஜெக்டில் இல்லை சார், ஆனால் பட் ஒரு ட்ரீம் சாங் இருக்குது, அது பண்ணியிருக்கோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ கூட அந்த சாங் தான் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். காமெடியாக இருக்கும்போது வெறும் பஞ்சு மட்டும் அடிச்சுட்டு போவோம், இதில் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் பண்ணோம். ஏன்னா எனக்கு நான் எந்த படத்துக்கு போனாலும் ஒர்க் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், தலை கூட சரியாக வர மாட்டேன், கொடுக்குற சட்டையை போடுவேன், பேண்ட்டை போடுவேன், என் வேலையை மட்டும் செய்வேன். என்ன பஞ்சு பேசுகிறோம், ஜனங்க எதாவது ரசிப்பாங்க மட்டும் தான் பார்ப்பேன், மற்றபடி எதையுமே நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இதில் ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, டயலாக்கு, பஞ்சஸ்ஸு, லைட்டிங்கு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே டெக்னீஷியனாக இருந்து ஏதோ காசு தராங்க வேலை செய்யணும்னு செய்யாமல், ஏன்னா உண்மையிலே ஒரு ஹீரோவாக காட்டணும், உண்மையிலே ஒரு ஹீரோவாக ஆக்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு நான் அதில் ஜாலியாக ஏறி சவாரி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நிச்சயமாக இது ஒரு டீம் ஒர்க்கு தான். ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய எல்லாருக்குமே என்னோட நண்பர்கள் தான் சொல்ல அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு யாருமே சொல்ல முடியாது சார். நான் என்னைக்கு ஓபி அடிக்கிறேனோ அன்றைக்கி என்னை ஜனங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் என்னைக்கு உழைக்கிறேனோ அதுவே நான் தான் நம்பர் 1. அது எல்லாரோடைய லைஃப்லேயுமே அப்படி தான்.
ஏன்னா யாரையும் போட்டியாக வைத்துக்க முடியாது. நான் வந்து யோசிக்கிறது போதும்டா என்ன அப்படின்னு நினச்சேன்னா காலி நான். இல்லை பத்தலை இன்னும் எதனா ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு போட்டி நான் யாரும் நினைக்கிறதே இல்லை, நான் மட்டும்தான். பாலு மகேந்திரா தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜண்ட்னே சொல்லலாம். நிறைய படங்கள் மூலியமாக நம்ம மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். ஸோ அவருடைய பிரம்மாண்டமான படைப்பு தான் இந்த தலைமுறைகள் திரைப்படம். இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சதில் நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நினைவாகவும் இந்த நேஷ்னல் அவார்டை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த அவார்டை அவருடைய பேரன் வாங்கியிருக்காரு. அவார்டு அவர் சார்பாக அவர் பேரை வந்து வாங்கினார், ஸ்ரேயாஸ் வாங்கினார். வாங்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டே இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு அந்த விருது வாங்குறது வந்து பேரன் தான் வாங்குவான். ஸோ ரியல் லைஃப்லையும் அது நடந்திருக்கு. அவர் இறந்த பிறகு அந்த பேரன் தான் போய் அவார்டு வாங்கினான். ஸோ அதை நடத்திட்டு போயிருக்காரு. I am the grandson of Balu Mahendra. The movie was very touching for me because I felt the bond between the grandfather and grandson. It was very strong. I really liked the movie and the environment which it was set in. முதல்ல இந்த படம் நடிக்க கூப்பிடும்போதே சார் சொன்னார், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னார். கதை சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. ஐ செட் சார், சான்சஸ் ஆஃப் வின்னிங் a நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட் ஹஸ் ஹேப்பன். வெரி ஹாப்பி that this film has won an award. ரொம்ப ஸ்மாலாக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக சார் எப்போவுமே சொல்லியிருக்காரு திஸ் கோன் வின் a நேஷ்னல் அவார்ட். அண்ட் அதே மாதிரி நடந்திருக்கு. பாலு மகேந்திரா சார் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அண்ட் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ நம்ம கூட இல்லை. இந்த படத்துக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு ப்ரொடியூசர் சசிகுமார் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பாருங்கள். நம்ம வந்து கிரியேட்டர்கள் வயசாகிடுச்சுன்னு சொல்லி நம்மளாம் ஒதுக்கி வச்சிடறோம். கிரியேட்டருக்கு என்றைக்குமே வயசு ஆகாது. அவங்க எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம், எந்த வயசில் வேணாலும் படம் எடுக்கலான்னு நிரூபிச்சுட்டு போனவர் தான் பாலு மகேந்திரா சார். அவர் வந்து முடியும் அப்படின்னு நிரூபித்தார். அதுக்கு வயசெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போனார். குட் ஈவினிங், என் பேர் கார்த்திக். நான் வந்து தலைமுறைகள் படத்தில் பாலு மகேந்திரா சார் கிராண்ட்சனாக நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படிங்கிறது சாருடைய எதிர்பார்ப்பாக இல்லை, அவருடைய ரொம்ப ஆணித்தனமான ஒரு பிலீஃபாக இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நேஷ்னல் லெவலில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய 100% பிலீஃபாக இருந்தது. அதை இந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. மற்ற எல்லா டைரக்டர்கிட்ட நடித்ததை விட இவர் கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப இனிமையான அனுபவங்கள். ஏன்னா யதார்த்த சினிமாவை யதார்த்தமாகவே சொல்லிக் கொடுத்தாரு. நடிக்கவே வேண்டான்னு சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய டைலாக்கை நம்ம கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கிறப்போ திடீர்னு சொல்லுவார், ரவி பீயிங் ரயில்வே மேன், திடீர்னு அவர் கேட்பார், ரவி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கும்பார். நான் சார் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எக்மோர்லேருந்து 9:30. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசவே பேசாதீங்க, யதார்த்த சினிமான்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல போகிறக்கு அவர் சொன்ன அந்த நிகழ்வுகள் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்களாக இருக்குது. 61st நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க. எல்லா வருஷமும் நம்ம அவார்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு 2 அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. தலைமுறைகள் அண்ட் தங்க மீன்கள் படத்துக்காக. தங்க மீன்கள் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ரிலேஷனை ரொம்ப அருமையாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அந்த படத்துக்காக கிடச்சிருக்கு. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நான் தங்க மீன்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் JSK ஃபிலிம் கார்ப்பரேஷன் ஜே சதீஷ்குமார். கடந்த 61வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில்
சிறந்த திரைப்படமாக வந்து தங்க மீன்கள் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது. அதற்காக தயாரிப்பாளர் என்ற முறையில் நான் வந்து உயர் திரு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களிடமிருந்து அந்த விருதை பெற்றுக்கொண்டேன். நான் அந்த படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்த சாதனாவுக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கு. ஒன்றுமே எனக்கு நம்ப முடியல அது எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்குன்னு. வெரி ஹாப்பி அண்ட் கிடச்சதில் ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஃபன்னாக இருந்தது போய் வாங்குறதுல. அதுவும் டெல்லியில் என்னோடய ஃபர்ஸ்ட் விசிட் டு டெல்லி. அந்த ஃபர்ஸ்ட் விசிட்லேயே எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம். கற்றவை தமிழுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த என்னுடைய 2வது படம் தங்க மீன்கள். அது வெளிவந்தது தான் தாமதமே தவிர எடுக்க தொடங்குறது வந்து கற்றவை தமிழ் வெளியாகி ஒரு 1.5 வருடத்தில் எடுக்க தொடங்கணும். கிட்டத்தட்ட படப்பிடிப்பு அதுலேருந்து ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு நடந்து. அதுக்கப்புறம் அந்த காலங்களில் காத்திருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சப்போ இருந்த காலம் வேறு, படம் வெளியாக இருக்கக்கூடிய காலம் வேறு, இது பொருந்துமான்னு சொல்லி. ஆனால் தங்க மீன்கள் வெளியானதுக்கப்புறம் அந்த கவலை வந்து தேவையில்லாத கவலை எனக்கு தோணுச்சு. ஏன்னா தங்க மீன்கள் சொன்னது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நேர்மையாலாம் பண்ண வேணாம், குறைந்தபட்ச நேர்மையோடு குறைந்தபட்ச எளிமையோடு பண்ணால் அந்த படத்தை வந்து மக்கள்கள் காலம் தாண்டி அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதான் தங்க மீன்கள் எனக்கு கொடுத்த பாடம். அப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அப்புறம் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானாகவே அழகும் அபூர்வம் உடையதாக மாறிடுங்கிறதையும் தங்க மீன்கள் சொல்லிச்சு. ஸோ அதனுடைய அத்தாட்சி தான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தேசிய விருது. இந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலுக்காகவே பெஸ்ட் லிரிக் அவார்ட் கிடைச்சிருக்கு. தங்க மீன்கள் திரைப்படத்தோட ஆனந்த யாழை பாடலுக்காக சென்ற வருடத்துடைய சிறந்த பாடலாசிரியர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த தருணத்தில் இந்த படத்தோட இயக்குனர் ராம், இசையமைப்பாளர் நண்பன் யுவன் சங்கர் ராஜா, இந்த பாடலை பாடிய ஸ்ரீராம் பாசாரி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.